அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம் என்கிறார் திருவள்ளுவர். இந்த உலகத்தினுடைய பெருமையெல்லாம் நிலையின்மைதான். ஆனாலும் மனிதர்கள் தங்கள் இல்லாத போது தங்களுடைய அடையாளங்களை இந்த பூமியில் பதித்துவிட்டு செல்கிறார்கள். மரணம் என்பது இன்னொரு வாழ்க்கை என்பார்கள். அப்படி மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய இன்னொரு வாழ்க்கையை அவர் தொடங்கியிருக்கின்றார். அன்பான நண்பர்களே, இந்த உலகில் அன்பின் பற்றாக்குறைதான் மனிதர்களிடையே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்கி இருக்கிறது. இப்படி மனிதர்களுக்கு இடையேயான அந்த பிளவை, அந்த இடைவெளியை குறைப்பதற்காகத்தான் கலைஞர்கள் சதா முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தன்னுடைய கலை படைப்புகளின் மூலம் ஒரு அன்பின் பெரும் தூதுவனாக செயல்பட்ட ஒரு இயக்குனர் தான் திரு பாரதிராஜா அவர்கள். அவருடைய கலை மனிதர்களை வன்முறையிலிருந்து இரக்கத்திற்கு பழக்கியது. கோபத்திலிருந்தும் வன்முறையிலிருந்தும் மனிதர்களை கருணைக்கு பழக்கியது. நண்பர்களே, தமிழ் சினிமா என்பது தமிழில் பேசியது. ஆனால் அந்த திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களாக இருந்ததா என்கின்ற கேள்வி 90களுக்கு 80களுக்கு 70களுக்கு முன்பாக இருந்தது. குறிப்பாக ஒரு 1975க்கு முன்பாக தமிழில் பாத்திரங்கள் பேசின. ஆனால் அந்த படைப்புகள் தமிழ் படைப்புகளாக இருந்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். நான் என்னுடைய பால்யத்தில் பார்த்த அந்த தமிழ் சினிமாக்களில் நாங்கள் வணங்கிய எங்கள் கடவுள்கள் அந்த படங்களில் இல்லை. நாங்கள் பழகிய மனிதர்கள் அந்த படங்களில் இல்லை. எங்கள் தெருக்கள் அந்த படங்களில் இல்லை. எங்கள் ஊர், எங்கள் கிராமம் அந்த படங்களில் இல்லை. முதன்முறையாக 16 வயதினிலே என்ற அந்த படம் வந்தபொழுது எங்கள் கிராமத்து மனிதர்கள் தங்களைப் போல் இருக்கக்கூடிய ஒரு ஊரையும், தங்களைப் போல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களையும், தங்களுடைய தெருக்களையும், தங்களுடைய கால்நடைகளையும், தாங்கள் வளர்த்த அந்த கோழி, நாய் போன்ற உயிரினங்களையும் அந்த படங்களிலே பார்த்தார்கள். முதலாக ஒரு தமிழ் வாழ்க்கைக்கு ஒரு கதவை திறந்து வைத்த ஒரு திரை கலைஞனாக பாரதிராஜா இந்த தமிழ் திரையுலகில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். தமிழர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தன்னுடைய கலையின் வழியாக அவர் கையளித்தார். நம்முடைய வாழ்க்கை என்பது கலை படைப்புகளில் இடம்பெற தகுந்தவை அல்ல என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளான சமூகங்களுடைய, இனக்குழுக்களுடைய கதைகளை அந்த வெள்ளித்திரையிலே கொண்டு வந்த ஒரு மகத்தான கலைஞராக பாரதிராஜா திகழ்ந்தார். அவருடைய வெற்றி என்பது சினிமாவில் தமிழ் திரை அழகியலை கொண்டு வந்தது. அதுதான் முக்கியமான வெற்றி. தமிழ் பண்பாடு என்பது ஒரு பன்முக பண்பாடு. இங்கு பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்றன. பல்வேறு கலாச்சாரங்களை, பல்வேறு பண்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள்.
ஆனால் 70களுக்கு முன்னால் வந்த திரைப்படங்கள் ஒரு 20% மக்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய படங்களாகத்தான் இருந்தன. 80% மக்கள் அந்த திரைப்படங்களினுடைய வாழ்க்கைக்கும் உள்ளடக்கங்களுக்கும் கருப்பொருள்களுக்கும் வெளியே நின்று ஒரு சம்பந்தமில்லாத ஒரு அந்நிய மனிதர்களுடைய வாழ்க்கையையும் கதைகளையும் பாடல்களையும் எந்தவித உணர்ச்சியும் இன்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். பாரதி ராஜா காலத்திற்கு பிறகுதான் தமிழர்கள் இது தங்களுடைய கதை, இது தங்களுடைய பாடல் என்பதை உணர தொடங்கினார்கள். தமிழர்களுக்கு எப்படி காதலிப்பது, எதற்காக கண்ணீர் விடுவது, எதற்காக கோபப்படுவது, எதற்காக அழுவது, இதையெல்லாம் பயிற்றுவித்த ஒரு பேர் ஆசானாக திகழ்ந்தவர்தான் பாரதி ராஜா. இதை எப்படி காதலிப்பது என்பதை மனிதர்களுக்கு அப்பா அம்மா சொல்லித்தர முடியாது, ஆசிரியர்கள் சொல்லித்தர முடியாது, கலைஞர்களால் தான் சொல்லித்தர முடியும். அத்தகைய ஒரு கலைஞராக இந்த தமிழ் சமூகத்தை வழிநடத்திய ஒரு மேய்ப்பனாக திகழ்ந்தார் பாரதி ராஜா. நான் சிறு வயதிலே எங்களுடைய வீடுகளின் முற்றங்களில் அந்த இருள் விலகாத அந்த ஊஷை பொழுது என்று வடமொழியிலே சொல்வார்கள், அந்த கருக்களிலே எங்கள் தமைக்கரும் எங்கள் அன்னையரும் தெருக்களை அடைத்து புள்ளி வைத்து அந்த புள்ளிகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய கோலத்தை இடுவார்கள். கோலம் என்பது அழகு அப்படின்னு பொருள். அந்த கோலம் வீதிகளையும் வீட்டையும் இணைத்த ஒரு கோலம். இத்தகைய ஒரு அழகியல் கரம் எங்களுடைய தமக்கைகளுக்கு இருந்த, எங்களுடைய அன்னையருக்கு இருந்த ஒரு பெண் கரம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. ஒரு பெண் மனம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. ஒரு பெண் இதயம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. பாரதி ராஜாவினுடைய படங்களில் நாயகிகளே அதிகமாக வெளிப்பட்டார்கள். ஒரு சமூகத்தில், ஒரு இல்லத்தில், ஒரு வீதியில், ஒரு பள்ளியில், ஒரு கோயிலில் இடமில்லாத பெண்களினுடைய கதைகளை பேசியவர் பாரதி ராஜா. ஆண் கரங்களை வைத்துக்கொண்டு நாம் குஸ்தி போடலாம், கபடி விளையாடலாம். ஆனால் பெண் கரங்களால் தான் இந்த உலகத்தில் அழகான கோலங்களை இட முடிந்தது. அத்தகைய ஒரு பெண் மனமும் பெண் கரமும் பெண் சிந்தனை முறையும் கொண்டவராக இருந்தார் பாரதி ராஜா. அதனால்தான் அவரால் அழகியலை, ஒரு தனித்துவமான அழகியலை உருவாக்க முடிந்தது. தன்னுடைய பாலினத்தை மறுத்து, தன்னுடைய சாதி மத அடையாளங்களை மறுத்து உலகதழுவிய மானுடத்திற்கு விடுதலையை தரக்கூடிய ஒரு படைப்புகளை அதனால்தான் அவரால் உருவாக்க முடிந்தது. அத்தகைய பாரதி ராஜா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் ஏன் பாரதி ராஜாவாக இருந்தார் என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்னுடைய நாற்காலியை வெற்றிடமாக விட்டு செல்வது அவருடைய வெற்றி இல்லை. அது நிரப்பப்பட முடியாத இடம் என்பது ஒரு அரசியல் தலைவரையோ, ஒரு கலை ஆளுமையோ, ஒரு சமூக தலைவரோ யாராக இருந்தாலும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மரணத்தை தழுவக்கூடியது என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு மரணம் இல்லை. பாரதி ராஜா தன்னுடைய நாற்காலியை இங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு கையளித்து சென்றிருக்கின்றார். அதுதான் அவருடைய வெற்றி. இன்று நூற்றுக்கணக்கான பாரதி ராஜாக்கள் இந்த திரையுலகில் வந்திருக்கின்றார்கள். அவருடைய 16 வயதினிலே அளித்த மன எழுச்சியின் வழியாக நம்மால் ஒரு திரை காவியத்தை கொடுத்துவிட முடியும் என தமிழகத்தினுடைய பல திசைகளில் இருந்த சிற்றூர்களில் இருந்த இளைஞர்கள் தொடர் வண்டிகளில் ஏறி ஒரு சினிமா கனவோடு இங்கு வந்து வென்றார்கள். அப்படி எளிய அந்த இளைஞர்களுக்கு, மிக சாதாரணமான சமூக பின்புலம் உடைய அந்த இளைஞர்களுக்கு ஆக பெரிய ஒரு கலை நம்பிக்கையை அளித்த ஒரு ஆதர்ச நாயகன்
பாரதி ராஜா விட்டு சென்றிருக்கின்றார். அவரது இடத்தை நிரப்புவது என்பது, அவரது கலையை முன்னெடுத்து செல்வது என்பது, அவரது அந்த புதிய அலை திரைப்படங்களை உருவாக்குவது என்பது இன்று உலக தழுவிய மாற்றமாக எழுந்திருக்கக்கூடிய விளிம்பு நிலை மனிதர்களுடைய இருப்பை பேசுவது, அவர்களுடைய விடுதலையை சிந்திப்பது. இன்று உலகம் முழுவதும் மாற்று திரைப்படம் என்பது விளிம்பு நிலை சமூக இளைஞர்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அத்தகைய மாற்றத்திற்கு ஒரு சிறிய தொடக்கத்தை தமிழகத்திலிருந்து உருவாக்கியவர் பாரதி ராஜா. அவரது நினைவை நாம் தொடர்ந்து நினைவு கூறுவோம். அவரது ஞாபகத்தை தமிழ் மனங்களில் தொடர்ச்சியாக இருத்தி வைப்பதற்கு நம்முடைய தமிழக அரசு அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பினால் அது அவரது புகழையும் அவரது ஞாபகத்தையும் இங்கு தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதுபோல் அவரது பெயரில் விருதுகள் வழங்கப்படலாம். தமிழக அரசு கண்டிப்பாக அவருடைய பெயரில் சிறந்த இயக்குநர்களுக்கு விருதுகளை வழங்க வேண்டும். பாடப்புத்தகங்களிலே குறிப்பாக இன்று அந்த ஜென்சி தலைமுறைக்கு அவருடைய கலை ஆளுமையை புரிந்து கொள்ளும் வண்ணம் பாடப்புத்தகங்கள் பாரதி ராஜா அவருடைய அந்த கலை அனுபவங்கள், கலை வரலாறு, அவர் உருவாக்கிய திரைப்பட பதிவுகள் ஆகியவற்றை தமிழக அரசு வரக்கூடிய அந்த பாடத்திட்டங்களிலே இடம்பெறுவதற்கு ஒரு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் அவருடைய பெயரில் விருதுகளை அளிப்பது, அவரது பெயரில் தொடர்ந்து கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்து திரைப்படங்களை பற்றி விவாதிப்பது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும். தொடர்ச்சியாக நண்பர்கள் இங்கே வந்து பாரதி ராஜா அவர்களுடைய புகழையும் பெருமையையும் அவரோடு தங்களுக்கு இருந்த அனுபவங்களையும் இங்கே கூற இருக்கின்றார்கள். அடுத்ததாக திரைக்கலைஞர் ரேகா அவர்களை அழைக்கிறேன்.